ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாரும். ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாரும். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. சூராது ஜெபித்திட ஜபாவி வரத்தாருமே. சூராது ஜெபித்திட ஜபாவி வரத்தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருக்கிறேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருக்கிறேன். எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழைகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே. கண்ணீரின் ஜபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே. கண்ணீரின் ஜபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்டிடும் தேவா. சமாதானத்துக்கு காரணரே, சகலத்தையும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சஞ்சலம் எங்கள் மனசை வருடுகிற சூழ்நிலையில
பிதாவே, நீர் காரியத்தை அறிந்து, உள்ளின் திரியங்களை அறிந்து மாற்றி எடுத்து ரத்தத்தினாலே கழுவி விடுதலையை கொடுக்க வல்லவரா இருக்கு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கு. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரப்போர்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயம் என்கிறீங்க? நம்ம எதுக்கு வர்றோம்? எதுக்காக நம்ம ஏசப்பாவை தேடணும்? ஏசப்பாவை தேடினா எனக்கு என்ன கிடைக்கும்? இதனால அநேக கேள்விகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா விற்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளுடைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருளை ஏதாவது கெட்டது இருக்கான்னு வாங்குறவன் சைடுல யோசிப்பான். சோ இந்த கூடைக்கு நம்ம வரும்போதும் எதற்காக வருகிறோம், என்ன காரியத்திற்காக வருகிறோம்னு தெரியாம, இந்த கூடைக்கு கலந்து கொண்டவங்க யார் என்னன்னு தெரியாம யதார்த்தமா ஒரு சூழ்நிலையில வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஜாயின் பண்ணி அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இந்த கூட்டத்துக்கு வரோம், இவர் மீட்டிங் நடத்துறாரு, அவர் மீட்டிங் நடத்துறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஏசப்பா சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க இது வேணும், எங்க ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு நீங்க நம்புனீங்கன்னா அதை அப்படியே நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இவங்க கூட்டத்துக்கு போனோம், அவங்க கூட்டத்துக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வசனம் என்ன சொல்லுது, பைபிள் நமக்கு என்ன போதிக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிள அனுதினமும் படிக்கணும். அதை படிக்கும் போது என்ன பண்ணா அது உங்கள் உள்ளத்தை புதிதாக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நான் நிறைய பேரோடு பேசுவேன், நண்பர்களோடு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிற சூழ்நிலையில அவங்க சொல்ற விஷயம் 2 நாள் தாண்டி என்னால பைபிள் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. அதிகாலையில எந்திரிச்சு அந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுனால முடியல. 24 மணி நேரம் கொடுக்க போறது. ஆனா ஒரு சாப்டரை ஒரு நாள் வாசிச்சுட்டு அடுத்த நாள் அதே மாதிரி அதே நேரத்துல எடுத்து பண்ணணும் என்னால முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, தொடக்கம் வந்து அப்படிதான் இருக்கும். ஒன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுசுமா விடுதலையை கொடுக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, எல்லா குடும்பங்களுக்குள்ளதாகவும் பிசாசானவன் கலைகளை விதைத்து விட்டு போகிறானா. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உண்மையை சொல்றாரு, எல்லா குடும்பத்திலையும் கலைகள், அதான் கர்த்தர் வந்து கேக்குறாங்க, எப்ப இந்த பாருங்க கோதுமையோடு கூட சில தேவையில்லாத கலைகளும் வளர்ந்து வருது, அந்த கலைகளை போய் நாங்க புடுங்கி அதை எரிச்சிட்டுமாங்கிறாங்க. விட்டுரு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த களைய புடுங்க போறன்னு நீ போகும்போது கோதுமையெல்லாம் விளைஞ்சு நல்லா இருக்குது, அதுல இருக்கிற அந்த மணிகள்லாம் சிந்தி போயிடும். நீ அந்த ஒரு களைய புடுங்க போயிருன்னா அநேக கோதுமைகள் விளைஞ்சிருக்க காரியங்கள் அழிஞ்சு போயிடும். ஃப்ரீயா விட்டுரு, நியாய தீர்ப்பு வரும். கர்த்தர் எதற்காக சொல்றாருன்னா, எப்பா நல்லவன் என்ன பண்றான், அவர் வார்த்தையை கேட்டுட்டு இருந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைய, நல்லவங்க நாங்க எவனையும் கெடுக்கல, எவனுக்கும் வஞ்சகம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா எங்க வாழ்க்கை கஷ்டமா ஓடுது, எங்க தொடக்கம் ரொம்ப முட்டலா இருக்குது. ஆனா அவனை பாரு, அவன் அயோக்கியத்தனம் பண்ணவன், அவன் கேடு நினைச்சவன், அவன் அடுத்தவன் குடும்பத்தை அழிச்சவன், அவன் எல்லாம் நல்லா இருக்கானு கேட்கும் போது கர்த்தர் சொல்கிறா, நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் களைகளை வளர விடு. நியாய தீர்ப்பு வரும், களைகளை புடுங்கி அக்கினியில எரிய வரிய சூழ்நிலை வரும். ஸ்தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனலா என்ன சொல்லுவாங்கன்னா, பெலிஸ்தியர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அந்த அறுவடைக்கு விளைஞ்சிருக்கிற சூழ்நிலையில, அந்த அறுவடைக்கு போய் அந்த இதெல்லாம் அறுக்கிற சூழ்நிலையில இந்த பெலிஸ்தியர்கள் படை வந்து இவங்களுடைய உழைப்பை எல்லாம் திருடிட்டு போயிருவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு அந்த விதைய ஊனி அதுக்கு களைய புடுங்கி உரத்தை போட்டு அதை விளைய வச்சு எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. கோதுமை விளைஞ்சு அது அறுவடைக்கு சாப்பாடாகிற சூழ்நிலை வரும்போது பெலிஸ்தியர்கள் எல்லாம் படையெடுத்து வந்து அவங்ககிட்ட சண்டையை போட்டு அவங்ககிட்ட அறுத்து வச்சுக்கலாம் புடிங்கிட்டு போயிருவாங்க. இப்படித்தான் அநேக நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. நாங்க உழைக்கிறோம், நாங்க சம்பாதிக்கிறோம், ஆனா எங்களுடைய சம்பாத்தியத்தை எங்கள் முழுவதுமா அனுபவிக்க விடாம இந்த எதிரி நாட்டுக்கிற புடிங்கிட்டு போயிருந்தானையா, எங்களுக்கு ஒரு ரட்சகனை ஏற்படுத்தும் போதா கர்த்தர் சிம்சோனை எழுப்புகிறார், பெலிஸ்தியர்களை மடங்கடிக்கும்படியாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்களே, என் வாழ்க்கை கஷ்டமாவே போயிட்டு இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரியல, இதுல இருந்து எப்படி விடுபட்டு வருகிறது? ஸ்தோத்திரம்.
மத்தளத்துக்கு எப்படி அடி? 2 பக்கமும் அடி. ஸ்தோத்திரம். ஒரு ஆணுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, he have to manage the mother as well as the wife. அவன் தாயையும் பார்க்க வேண்டும், தன்னுடைய மனைவியையும் பார்க்க வேண்டும். ஆனால் இவர்கள் இருவருக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிசாசானவன் என்ன பண்றான்? எதையாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே தான் இருப்பான் குடும்பத்துக்குள்ள. இது முட்டலும் மோதலுமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், தியானிச்சுட்டு இருக்கோம். ரூத்தின் புஸ்தகத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகமா இருந்துச்சு, எப்படிப்பட்ட ஒரு உறவா இருந்துச்சு, எதுக்கு மாமியாருடைய கடவுளை மருமக பிடிச்சுக்கிட்டா அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கப்புறம் இப்போ மருமகளுடைய நடத்தை இது வரைக்கும் எப்படின்னா போன வாரங்களை பார்த்தோம். மாமியார் எப்படி மருமகளை எவ்வளவு அன்பும் சிநேகமா நடத்தினான்னு பார்த்தோம். இப்போ இந்த வாரத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, மருமகள் எப்படி அதற்கு ரிஃப்ளெக்ட் பண்ணா, மருமகள் எப்படி தன்னுடைய மாமியாரை நடத்தினா அப்படிங்கிற காரியங்களையும் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீங்க இந்த அறுப்பின் காரியத்தை குறிச்சு பாத்தீங்க அப்படின்னா, யோசேப்பு குறிச்சு கேள்விப்பட்டீங்கன்னா, மொத்தம் 12 சகோதரர்கள். யாக்கோபுக்கு 12 குழந்தைங்க. அந்த 12 குழந்தைகளும் ஒவ்வொரு ஜாதியா பிரிக்கப்படுது. சிம்சோன் ஜாதி, யூதா ஜாதி, நப்தலி ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு 12 குழந்தைகளும் வேற வேற ஜாதியா ஒரே தகப்பன்னா அவங்களுக்கு பேரை வச்சு அவங்க வேற வேற ஜெனரேஷனா பிரிக்கிறாங்க. அப்ப பிரிக்கிற சொல்ல யோசேப்பினுடைய காரியத்தை கேட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு. என்ன சொப்பனத்தை கொடுக்குறாருன்னா, அவன் போய் சொல்றான், எப்பா எல்லா கதிரையும் அறுத்து கட்டி வச்சிருக்கோம், ஆனா நான் அறுத்து கட்டின கயிறு மட்டும் நிமிர்ந்து நிக்கு, நீங்க மத்த எல்லா அறுத்து வச்சிருக்கிற அந்த விளைஞ்ச கோதுமையெல்லாம் என்ன விழுந்து கும்பிடுதுங்கிறான். அஸ்பர் சயின்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கோதுமையோ இல்ல நெல்லோ விளைஞ்சிட்டா என்ன பண்ணா, அது அந்த மேல இருக்க தானிய விளைஞ்சதுனால அது நேரம் நிக்க முடியாம சாய ஆரம்பிக்கும். சோ அந்த சாய்ஞ்சு வருது அப்படின்னா நல்லா விளைஞ்சிட்டு அர்த்தம். அதை அறுத்துருவாங்க. அறுத்து என்ன பண்ணா, அதை நேரம் கட்டி வைக்க மாட்டாங்க, அதை படுத்துக்க வச்சிருவாங்க. சோ கர்த்தர் யோசேப்புக்கு காண்பிக்கும் போது அந்த அரிக்கட்டு நேரம் நிக்குங்கிறான். எல்லாம் டென்ஷன் ஆறாங்க. எப்படிடா அது, எப்படி சாத்தியம்? அப்ப நாங்கெல்லாம் உன்னை கும்பிடணுமாங்கிறாங்க. காலம் வந்துச்சு, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். சொந்த சகோதரர்கள் அடிமையா வித்துட்டாங்க. அவன் வேற ஒரு வீட்டுல போய் அடிமையா வேலை பார்க்கறான், சிறைச்சாலைக்கு போறான். கடவுள் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னை உயர்த்துவன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னும் எதுவும் நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில எதுவும் மாறலையே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திவ்யா அந்த அட்மின் கொஞ்சம் பார்வை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில ஆமென். ஒரு நிமிஷம். இந்த அட்மின் யார் வராங்களா? செக் பண்ணிக்கோ. வந்தாங்க அந்த இதுல கனெக்ஷன்ல காட்டும். டிக் டிக்னு வரல. ஓகே ஓகே அப்படியே வச்சுக்கோ. ஸ்தோத்திரம். சோ அந்த சூழ்நிலையில என்ன நடக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, தொடக்கம் கஷ்டமா போகுது. சொந்த சகோதரர் அடிமையா வித்துறாங்க. வேலைக்கு போறான், அங்கேயும் கஷ்டம். அங்கேயும் ஒரு பெண் தொந்தரவு பண்றா. திரும்ப சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான். ஆனால் அவனுடைய முடிவு அப்படின்னா, கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு சில காரியங்களை குறித்து நம்மளோட இடைபட போற கர்த்தர். ரூத்தின் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, போவாஸ் என்பவருடைய தோட்டத்துல கதிர்களா விளைஞ்சிருக்கு. சோ அந்த கதிர்களை அறுக்கும்படியா பெத்லகேமிலிருந்து இருந்து மக்கள் வராங்க. இவங்களை பார்த்து, அந்த அறுக்க வந்த வேலைக்கு வந்தவங்களை பார்த்து இந்த பெரிய பணக்காரனாகிய போவாஸ் என்ன சொல்றான்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். ஒரு பெரிய பணக்காரன், அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க அப்படின்னா, வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். அதாவது என்னன்னா, நான் அப்படி இப்படின்னு யார் யார் பெருமையா பேசுறாங்களோ, பெருமையா செய்யறாங்களோ, அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் அடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. யார் எப்பா ரொம்ப கொடுத்தீங்கப்பா நன்றின்னு ஒரு அன்பா தன்னுடைய கூட பழகுறவங்களோட ஒரு ஐக்கியமா, ஒரு சிநேகமா, தன்னை தாழ்த்துகிற சுவாபத்தோடு சுத்தி இருக்கவங்களோட பழகுற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் என்பாராம் உயர்த்துவாராம். இப்ப போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன், இவனுக்கு நிறைய சொத்து சுகங்கள்லாம் இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான்னா,
அவன் தோட்டத்துக்கு வேலைக்கு அறுக்க வந்திருக்கிறவங்க பார்த்துட்டு அவன் சொல்றான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் அந்த அறுக்கிறவங்க சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவ புடிச்சுக்கிட்டோம், இயேசுவை நம்ம கடவுளா ஏத்துக்கிட்டோம், அவர் என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்ப எனக்கு உள்ள என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, என்னை மத்த மனுஷர்களை யாரையும் நம்ம என்ன பண்ணா குறைச்சு பேசக்கூடாது. மத்த மனுஷிகளை யாரையும் இகழ்வா பேசக்கூடாது. கடவுள் என்னை படைத்த மாதிரி அவர்களையும் படைத்திருக்கிறார். என்னை போல அவர்களும் ஒரு மனுஷர்கள். இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் யோபு சொல்றாரு, என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்திற்கு போகிறேன். நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை. அந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கைக்குள்ளதான் மனுஷனுக்குள்ள என்ன பண்றானா, பிசாசு ஒரு பெருமையை போட்டு வச்சிருந்தான். வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவனை தன்னை தாழ்த்தினான்னா கர்த்தர் அவனை உயர்த்திக்கிட்டே இருப்பாராம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் வருகிறது ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமா இருக்கும். யார் தன்னை மனுஷனை, அதான இயேசு கிறிஸ்துவை கும்பிடாத பிற மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் சௌக்கியமா இருக்கிறாங்க, அவங்க வளர்ந்துட்டு போறாங்க, அவங்க ஒரு உயர்வுக்கு போறாங்கன்னா அவங்கிட்ட உள்ள குணாதிசயங்களை பாருங்க. அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? நான் இப்படி பெருமையா இருக்கிறேன், நான் அப்படி வச்சிருக்கேன், எப்படி வச்சுக்கலாம். அவன் தன்னை தாழ்த்துவான். அவன் கூட வேலை பார்க்கிற கடையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவானா, அன்பா நேசிப்பான். அவன் கர்த்தரை அறியாத மனுஷன். அவனுக்கு உயர்வு வருவதற்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்களை அவன் மதிக்கிறவனா இருக்கிறான். இப்ப போவாசும் அப்படித்தான். ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும் தோட்டத்துல வேலை பார்க்கறவனை பார்த்துட்டு என்ன வேலை செய்யறான்னு நக்கலாலாம் போகல. அவங்கிட்ட போய் இறங்கி பேசுறான். இவன் இறங்கி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இவனுக்கு ஏக்கர் கணக்குல நிலம் கிடக்கு, சொத்து சுகம் கிடக்குது, பெரிய பணக்காரன் போவாசு. ஆனா தோட்டத்துக்கு வந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லலாம், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அந்த நல்ல எண்ணமும் அந்த நல்ல குணமும் வந்த உடனே தோட்டத்துல வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க, அந்த நெல்லை அறுக்க, அந்த கதிர கோதுமை அறுக்க வந்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இப்ப நம்ம ஒருத்தர் போய் ஒரு விஷயத்த பேசும்போது நீ நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு சொல்றாங்க அப்படின்னா அது சிறந்த ஆசீர்வாதம். அது கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கடந்த வாரத்துல யோசிச்சிருக்கோம், தியானிச்சிருக்கிறோம். பழைய காலத்து வழக்கப்படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பெண் கொல்லணும் அப்படின்னா இந்த ஆம்பளை பசங்களை பெத்தவங்க என்ன பண்ணா, நகைகள் எல்லாம் கொண்டு போய் பெண்ணை பெத்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு அந்த பெண்ணை திருமணமா முடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, பெண்ணை நாங்கள் விலைக்கு வாங்கி விட்டோம். ஒரு மாடை நம்ம எப்படி காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்து அதை பாலை கறத்து அது ஒழுங்காலாம் அடிக்கிறோமோ, அதை ட்ரீட்மெண்ட் பண்றோமோ, இன்று வரை அரபிய கல்ச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலிய கல்ச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பெண்ணுக்கு யாருன்னா ஆண் வீட்டுக்காரங்க போய் வரதட்சணையை கொடுத்து அந்த பெண்ணை விலைக்கு வாங்கிட்டு வரணும். சோ இப்படி விலைக்கு வாங்கிட்டு வந்த மோவாபிய ஸ்திரீ தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அர்பாலும் ரூத்தும். இவங்க யாருக்கு மகள்கள் கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், மருமகளா வராங்கன்னா நெகோமிக்கு வராங்க. நமக்கு நான் கடந்த வாரத்துல ஃபுல்லா பாத்துட்டோம். கணவன் செத்து போயிட்டான், பேரப்பிள்ளை பிறகு பேரப்பிள்ளையும் செத்து போயிடுறாங்க, 2 பசங்களும் செத்து போயிடுறாங்க. இப்ப உயிரோடு இருக்குது 3 பெண்கள் மட்டும்தான். ஒண்ணு மாமியார், இன்னொரு 2 மருமக. இப்ப இந்த 2 மருமகளும் என்ன பண்றாங்கன்னா, மாமியார ரொம்ப பாசமா தாங்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, காசுக்கு வாங்கிட்டு வந்த பொருளுக்கு உள்ள ஓனர் அந்த பொருளை இருந்தாலும் செய்யலாம். இந்த நகோமி என்ன பண்ணானா, தன்னுடைய 2 மகள்களுக்கும் அந்த காசை கொடுத்து அந்த மோவாபிய பெண்களாகிய அர்பாலையும் ரூத்தையும் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இவ ட்ரீட் பண்ண விதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை கொடுமைப்படுத்தவே இல்லை, அவங்களை டார்ச்சர் பண்ணவே இல்லை, அவ்வளவு அன்பு செலுத்துறா. அதனாலதான் என்னன்னா, மாமியார் கூப்பிட்டு ஏப்பா இங்க வாங்க, நீங்க என்ன போயிருங்க, இதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை பிறந்து அதை உங்களுக்கு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நீங்க உங்க ஜாதியிலே, அதாவது மோவாப் ஜாதியில உங்க ஜாதியிலே போய் ஒரு நல்ல ஒரு புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்கிறா. அப்போ 2 பேரும் சத்தம் போட்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, எங்க ஊர் வழக்கப்படி நான் ஒரு வீட்டுக்கு மருமகளா போறேன், அங்க இருக்கிற மாமியார் என்ன கொடுமைப்படுத்துவா, டார்ச்சர் பண்ணுவா, என்ன அவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. ஆனா நீங்க அப்படி நடத்தலையே, உங்ககிட்ட என்ன வித்தியாசம், ஏன் நீங்க மட்டும் இப்படி ஒரு வித்தியாசமா இருக்க முடியுதுன்னு அவர்கள் இருவரும் நகோமியுடைய வாழ்க்கையை உத்து பாக்குறாங்க.
பஞ்ச காலத்துல சொந்த ஊரான பெத்லகேம் விட்டுட்டு பொழைக்கிறதுக்காகத்தான் இந்த வேற ஒரு வெளியூரான மோவாப் தேசத்துக்கு வந்திருக்கா. இங்க வந்தோன்னா புருஷன் செத்து போயிட்டான். அப்புறம் புருஷன் தான் போயிட்டான். இருக்கிற 2 பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்களுக்கு பிறந்த 5 பேர பிள்ளைகளும் செத்து போயிருச்சு. கடைசியா 2 ஆம்பளை பசங்களும் செத்து போயிட்டாங்க. எல்லாம் துக்கம், எல்லாம் கஷ்டம், எல்லாம் விரக்தி, என்ன செய்துன்னே தெரியாத சூழ்நிலையிலையும் அவள் அந்த கோபத்தை மருமகள் மேல காட்டவே இல்லையா. ரூத் 1-6 அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா நகோமி என்ன பண்ணானா கர்த்தர் என்று 4 முறை சொல்கிறார். அவ தன்னுடைய மருமகள் மாற்ற பேசும்போது கர்த்தர் 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 4 தடவை சொல்றா. இதை கேட்ட அந்த ரூத்தும் ஒருபால் என்ன பண்றான்னா, எப்படியா இப்படி கடவுள் கடவுள் கடவுள்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? உன் கணவன் செத்து போயிட்டான், எங்களுக்கு பிறந்த 5 ஆண் குழந்தைகள் செத்து போயிருச்சு, அதை தாண்டி உன்னுடைய 2 மகன்களும் செத்து போயிட்டாங்க, உனக்கு இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, தனியா இருக்க, விரக்தியான ஒரு வாழ்க்கை, ஆனா இன்னமும் நீ கர்த்தர்னு படிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படி சொல்லிட்டு நகோமியை பார்த்து அவளுடைய மருமகளாகிய ஒருபாலும் ரூத்தும் இப்படிப்பட்ட ஒரு கடவுள் மேல ஒரு பிணைப்பு, நம்மளை நடத்தின விதமும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கடவுளை என்ன இவ கும்பிடுற கடவுள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு, இந்த கடவுளை போக்கஸ் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். முத சொல்றா என்ன சொல்றா, இந்த பாருங்கப்பா பஞ்ச காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பஞ்ச காலத்துக்கு பழகிதான் இங்க வந்தேன், ஆனா என் ஊரை விட்டு என் கடவுளை விட்டு இந்த வேற ஒரு கடவுளுக்கு வந்தேன், இந்த ஊர்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையும் உங்க கல்ச்சர் உங்க பிறப்பு எல்லாமே தப்பா இருந்துச்சு, ஆனா இங்க வந்ததுனால நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், ஆனா இப்போ என் கர்த்தர் என் சொந்த ஊரான பெத்லகேம்ல பஞ்சத்தை போக்கி அங்க ஆகார விளைய வச்சு எல்லாம் செழிப்பாயிட்டாங்கன்னு சொல்றா. 9ஆம் வசனத்துல சொல்றா, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் போய் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். ஒரு மாமியார் என்ன பண்றானா, மருமகளை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து என் பசங்க செத்து போயிட்டாங்க, வேற யாரையா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருன்னு அனுப்பிவிட சொல்லுகிறார். ஆனா பழைய கால வழக்கம் அது கிடையாதுங்க. பழைய கால வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ன நான் விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், என் பிள்ளை செத்து போச்சா அடுத்த பிள்ளைக்கு நான் கட்டி வைக்கிறேன், அடுத்த பிள்ளையும் செத்து போட்டா அடுத்த பிள்ளை கட்டி வைக்கிறேன், அப்படி இருக்கிற பிள்ளை எல்லாம் செத்து போச்சுன்னா வெயிட் பண்ணு, நான் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்த உனக்கு கட்டி வைப்போம்பா. அது வரைக்கும் அந்த மருமகன் என்ன பண்ணா அடிமையா தான் இருக்கணும். ஆனா இங்க ரூத் இந்த நகோமி என்ன பண்றானா, அப்படி அடிமையா வைக்க விரும்பல. ஏன்னா அவர் கும்பிடுற தெய்வம் மெய்யான கர்த்தர், அவருடைய அன்பு அவர் இருதயத்துக்குள்ள வந்ததுனால உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன், நீங்க போங்கன்னு சொல்லுகிற வேலையில இந்த 2 மருமகன் சத்தம் போட்டு அழுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அவளை பார்த்து, எப்படி நாங்க உங்கள்கிட்ட போவோம், உங்களுடைய வாரனுக்கு ஒத்த கால நிக்கிறாங்க. ரூத் 1:10 சொல்லுது, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே வருவோம் என்றார்கள். ஸ்தோத்திரம். திரும்ப ரூத் 1:13 சொல்றா, 4வது தடவை சொல்றா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனாலே, 3வது தடவை சொல்றா, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்பா நீங்க செய்யற காரியங்களை குறிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களால என் குழந்தைகள்லாம் இழந்து போயிட்டேன், என் காரியம் வேற மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன செய்துங்க விட்டுருங்க அப்படிங்கிறா. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலையும் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணப்பட்ட பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவானாம். சோதனை எல்லா மனுஷருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோர்வு, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணப்பட்ட பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப சோதனை நம்ம குடும்பத்துல ஒரு சூழ்நிலையில ஒரு வேலையில ஒரு இடத்துல ஒரு எப்படியோ வித்தியாசம் சோதனை வருகிறது. அதை சகிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா சகிக்க முடியல. நமக்கு மிஞ்சின கோபங்கள் நம்ம சரீரத்திலிருந்து வெளியில வந்துருது, எதையாவது ஒண்ணு சொல்லிடுறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், எல்லாத்தையும் மறந்துருங்க,
பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அல்லாமல் பரிசுத்தவான் ஒருவனுமே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை எதுக்கு வாசிக்கிறோம், வேதத்தை எதுக்கு தியானிக்கிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பண்ணால புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க முத எடுத்து ஆதாம போய் பாத்தீங்க அப்படின்னா, ஆதாம உருவாக்குன உடனே அவன் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கணும் ஏவாளை உருவாக்குறாரு. ஆனா சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, பிசாசு என்ன பண்றான், டைரக்டா ஏவாளை அப்ரோச் பண்றான். எப்படி டெஸ்ட் பண்றான்னா, கடவுள் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குறான். நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, பெண்கள் பலவீன பாண்டங்கள். அவங்களை யாராவது ஏதாவது சொன்னா போதும், அதை அப்படியே நம்பிடுவாங்க. அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு என்ன பண்றாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆண்கள் அப்படி இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை தற்பரிசோதனை செய்து அதை சரியானதா சரியா இருக்குமான்னு நிதானித்து செயல்படக்கூடியவர்கள் தான் ஆண்கள். இப்ப பெண்ணை அவன் அப்ரோச் பண்ணவன என்ன பண்றான்னா, ஆமா இல்ல கடவுள் நடுவில் இருக்க பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, நீ சாப்பிடுமா, சாப்பிட்டு நீ கடவுள் மாதிரி மாறிடுவேன்னு தூண்டி விட்ட உடனே பெண் விழுந்து போகிறான். சோதனையை தப்பிக்கிறதுக்கு வழியை தேடாம அந்த இச்சையில விழுந்து போகிறான். ஆண்களும் கரெக்டாலாம் கிடையாது. ஆண்களையும் நீங்க வேதத்துல அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு உனக்கு குழந்தைய தருவான்னு சொல்லும் போதும் அவன் என்ன பண்றானா, எல்லாம் விசுவாசிக்கிறான், நல்லா ஜெபம் பண்றான், கர்த்தரை பிடிச்சிருக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. செல்வ ஒண்ணுமே இல்லாம சொந்த ஊரை விட்டு, ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு இங்க கானானுக்கு நல்ல பெரிய பணக்காரனாயிட்டான். கர்த்தர் சொன்னது எல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆனா குழந்தை விஷயத்துல மட்டும் என்னன்னா காரியம் கைகூடு வரல. அப்ப பொண்டாட்டி சொல்றா, யோ ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சியா, வேற ஒரு கல்யாணத்தை முடியான்னு முட்டா பையன்னு சொல்லுகிற வேலையில அவன் கொஞ்சம் பிசைகிறான், கொஞ்சம் டேன் ஓவர் ஆயிடுறான், கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கு, ஈரானுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் சண்டைகள் யுத்தங்கள் நடக்கிறது காரணம்னா, ஆகாருக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் சொந்த ஜீவனத்தை பிறந்த இஸ்ரவேல் ஆகிய சாராளுக்கு பிறந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன கீழ்படியாம பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 2026 ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு. இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன மனுஷனுடைய கீழ்படியாமை. அவன் அன்னைக்கு மட்டும் சைலண்டா கர்த்தர் தருவான்னு இருந்தான்னா இந்த இஸ்மவேல் சந்ததிங்கிற ஒண்ணு வந்திருக்காது. ஒரு சின்ன கீழ்படியாமை, சோதனையை சகிக்க முடியல, டெஸ்ட் பண்ணுகிற சூழ்நிலையில எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி மீறக்கூடிய ஒரு சக்தியை தேவன் தருவாருங்கிற ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு விஷயம்தான். சோதனை சகிக்கிறதுக்கு எல்லா மனுஷர்களாலையும் முடியவில்லை. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணப்பட்டிருப்பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவானாம். யாக்கோபு 2:13 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொன்னா, என்னை ஏசப்பா சோதிக்கிறார், என்னை கடவுள் சோதிக்கிறார், என் கடவுள் கையை விட்டுட்டார் அப்படி இப்படின்னு அவர்கள் பிதட்டுகிறவர்களா இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தையும் அவங்க இருதயத்துக்குள்ள இருக்க வேதனையும் எப்படி வெளியில சொல்லணும்னு தெரியாம அவர்கள் எண்ணத்தையாவது உளறிடுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாக்கோபு 2:14 சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. அவன் என்ன பண்றானா, மனுஷன் எப்படி பிரச்சனையில சிக்கிறான் தெரியுமா, எனக்கு இது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி வாங்கிடுறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு கூட்டு வந்துருந்தான். எனக்கு இது சூட்டபிள் ஆகும்னு நினைக்கிறான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கு. இந்த காரை வாங்கினப்பா, இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதுவா இதுவா நிறைய சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, வாங்கிட்டேன். ஆனா பார்த்தாச்சுன்னா 25 கிலோமீட்டர் மைலேஜ் தருனா 10 கிலோமீட்டருக்கு முக்குதுங்கம்மா. ஸ்தோத்திரம். உலக பொருள் அப்படித்தான் இருக்குது, எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் இருக்குது. வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நானா எனக்கு இது வேணும்னு என்ன சொல்றேன், ஒத்த கால நின்று புடிச்சிருந்தேன். புடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ குத்துதே குடையுதே, ஐயோ நான் நினைச்சது இப்படி இருக்கு நடக்குது ஒண்ணு இப்படி இருக்காவ, நான் இப்படி எல்லாம் யோசிச்சேன் அப்படிலாம் நடந்து போச்சு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா,
சிக்கிட்ட, இழுத்துட்டு வந்துட்ட. ஆனா சோதனையோடு தப்பிக்கத்தக்க வழிகளை கர்த்தர் தருகிறாங்க. அதுதாங்க வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். அதுக்கு தாங்க ஏசப்பாவை நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோம். எபிரேயர் 2:18 பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாராம். நம்ம தான் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து எப்படியோ என்னத்தையோ பிடிச்சு வந்துருந்தோம், என்னத்தையோ கொண்டு வந்துருந்தோம். ஆனா அது சரியில்லைன்னு உடனே நம்ம பிடிச்சு என்ன பண்றோம், நமக்கு டென்ஷனை ஏத்தி, நம்ம நிம்மதியை குலைச்சு, நம்ம என்னடா இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா அதை செஞ்சிடலாம்னு நம்ம சரீர ரீதிகள்ல மாம்சீக ரீதிகள்ல எல்லா முயற்சியும் பண்ணி ஒண்ணும் நடக்கலன்னு உடனே அநேகர் என்ன பண்றாங்கன்னா மரணம் தான் தீர்வுன்னு போயிடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் நமக்காக என்ன பண்ணார்னா சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவரு அற்புத அடையாளங்கள் செஞ்சு நோயை விரட்டி, பேயை விரட்டி, பிசாசை விரட்டி, செத்தவனெல்லாம் உயிரோட எழுப்பி, கர்த்தராகிய மேசியா நான் தான், இயேசு கிறிஸ்துடைய பிதாவுடைய குமாரன் நான் தான், உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் தான். அதாவது என்ன, ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், அவனை தூக்கி ஜெயில அடைக்கிறாங்க, அவனை தூக்கி அடிக்கிறாங்கன்னு அது ஒரு நியாயம். ஒருத்தர் உலகத்துக்கு பிறந்து வந்து நோயில இருக்கவனை குணமாக்குறாரு, பேயில இருக்கவனை குணமாக்குறாரு, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்குறாரு, குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, மரிச்சு கிடக்கல ஆசருவ செத்து போயிட்டியா வெளியில வா, இயேசு நாம பிதாவின் நாமத்தினால சொல்லி வெளியே வாங்கின செத்தவனை உயிரோடு இருக்கிறாரு. அப்படியே நடந்து ஒரு பட்டணத்துக்குள்ள போறாரு. நாயின் வீட்டு விதவை, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு ஒரே ஒரு குமாரன் தான், வாலிப குமாரன், புருஷன் எல்லாம் செத்து போயிட்டான். அந்த ஒரு பையனுக்காக வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலையில அந்த பாடி எடுத்துட்டு ஊரே அழுதுட்டு வருது. இத பாக்குறாரு. ஆனா இவரை பார்த்தோன்னு இயேசு கிறிஸ்து மனதிறங்கி அந்த பாடி மேல போய் கைய வைக்கிறாரு. நாயின் வீட்டு விதவினுடைய மகனை மரிச்சவனை உயிரோடு எழுப்பி அவட்ட கொடுத்து போன அவனை அனுப்பிவிடுறாரு. சந்தோஷமா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். திரும்ப இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு பெரிய பணக்காரன், 100க்கு அதிபதி, அவனுடைய மகன் என்ன பண்றானா பெரும் துயரப்பட்டு செத்து போயிட்டா. செத்து போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவரு போறாரு. அங்க போனா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஒப்பாரி வைக்கிற போது நிறுத்தியா, அழாதையா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு போய் ஜோம் பண்ணி தலித்தாக்குமி என்கிறா, சிறு பெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமா. உடனே அவ செத்ததுல இருந்து எழும்புறா. செத்தவங்க எல்லாம் உயிரோடு எழுப்பிட்டாரு. அப்படியே ஒரு பட்டணத்துக்குள்ள கப்பல்ல ஏறி அங்க போய் இறங்குறாரு. அங்க இருக்கிற ஒரு பேய் பிடிச்சு அநேக கட்டுகள் உள்ள ஒருத்த ஓடி வந்து, உமக்கு எனக்கு என்ன துன்பப்படுத்தவா வந்தீரு, நீ தேவனுடைய குமாரன்னு சொல்றா. அவர் நீ பேசாத மட்டும் ஓடி போங்கிறாரு. அவன் தன்னுடைய கல்லை எடுத்து கல்லறை பக்கத்திலே படுத்து கிடந்து தன்னுடைய சரீரத்தெல்லாம் கீறிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்க பிசாசு. அந்த பிசாசை வெளியில வரணும் புத்தி தெளிஞ்சு இவன் இயேசுக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுதான். நான் உங்களோட வாரப்பான்னு சொல்லும்போது, இல்ல நீ ஏன் கூட வராத, இந்த படத்துல எனக்கு அனுமதி இல்ல, நீ இதை போய் சொல்லி அநேகர பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று பிரசங்கின்னு அநேகர பிசாசு பிடிச்ச விரட்டியாக்குறாரு. பெதஸ்தா குளத்துல போய் இறக்கி விட ஆள் இல்லாம 30 வருஷத்துக்கு மேல அவன் அங்கேயே படுத்து கிடக்குறத பார்த்து, என்னையா அந்த குழந்தை தூதம் கலக்குவான இறங்கணும்னா உனக்கு உடம்பு சரியா இருக்கும் போது அவன் சொல்றான், என்னை இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லப்பாங்கிறான். உடனே சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துட்டு போங்கிறாரு. குணமாயிட்டான். 12 வருஷமா தன் சரீரத்துல ரத்த போக்குல ஸ்திரீ, நான் அவருடைய சரீரத்தை அவருடைய ட்ரெஸ்ஸ தொட்டா சரியாகுங்கிறா, தொடுறா ஹீல் ஆயிருதா. இப்படி நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவரை தூக்கி சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டாய். ஸ்தோத்திரம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நல்லது செஞ்சு மக்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணதுனால ஒரு பெருமை அங்க இருக்கவங்களாம் வந்துருச்சு. என்ன பெருமைன்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாருக்கும் தெரியுது, தெரியாத இடம் கிடையாது. அவர் பேரை சொன்னாலே அவ்வளவு வரைக்கும் புரியுது. இது என்ன பிசாசு அந்த அந்த மந்திரி சபையில இருந்தவர்களுக்கும் அந்த பரிசேயர்களுக்கும், பரிசேயெல்லாம் யாரும் கிடையாதுங்க, ஐயர்வாள் தாங்க. அந்த காலத்து ஐயர்வாள். அவங்களுக்கு எல்லாம் எரிச்சல் தாங்க முடியல. ஏன்னா அவங்க எங்க போனாலும் அவங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க, அவங்க முதல் இடத்துல சேர் கொடுப்பாங்க. ஆனா இப்ப அவங்களை எவனும் மதிக்கிறது இல்ல. ஏன்னா எப்ப ஓம் பின்னாடி வந்தா நீ வந்து ஜோம் பண்ற எல்லாம் பண்ற, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஆனா இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா என் பிரச்சனை மாறிடுது, எனக்கு சமாதானம் வந்துருது, அவரை நம்பினா எல்லாமே எனக்கு விடுதலை ஆயிருது. அவர் கிட்ட வர்றதுனால ஸ்தோத்திரம், எனக்கு இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்குன்னு அவர் பக்கமாய் திரும்பினார்களாம். இன்னைக்கு நிறைய கூட்டம் என்ன சொல்றதுன்னா, இவன் வந்ததுனால ஒரு 52 லட்சம் பேரு ஆந்திரால கிறிஸ்டியனா மாறிட்டாங்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சவர்ரா, அவர் நாமத்தினால் விடுதலை உண்டு.
அவர் நாம இயேசு கிறிஸ்து நாமம் என்னதுன்னா அது வல்லமையானது, அது மகத்துவமானது. அவரை நம்பினவருக்கு அவர் பேரை சொன்னாலே பிசாசு ஓடும். இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிடுற எல்லாருடைய இல்லத்துக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் இருதயத்துக்குள்ளும் வர வல்லவரா இருக்கிறார். வர்றதோர் மாத்திரம் கிடையாது, பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார், அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. நான் அநேக அக்கிரமம் செஞ்சேன், அநேக கேடு செஞ்சேன், அநேக காரியங்களை செஞ்சேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் என் தேவன் அவலத்தையும் மாற்றி எடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நேர்த்தியாய் கொண்டு வருகிறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினாலே விடுதலை பெற்றோம். அவருடைய ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவருக்கு தெரியும் உலகத்துல எப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வரும்னு. அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்போ ஒரு உதவி வேணும்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் கேட்டீங்கன்னா உதவி செய்வாங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுடைய என்ன செய்வாங்க, கஷ்டத்தோட சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்துட்டீங்கன்னா உங்க கஷ்டங்களையும் உங்களுக்கு நஷ்டங்களையும் உங்களுக்கு விஷயங்களையும் தூங்குறதுக்கு முன்னாடி அவர் மேல வச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா காலையில அது காணாம போயிருங்க. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில ரூத் 1:14 மருமகள் மாற போன்னு சொல்லும் போது இந்த அர்பால் அழுது முத்தமிட்டு மாமியை விட்டுட்டு போயிருதா. ஆனா ரூத்தோ அவளை விடாம பற்றி கொண்டா. ஏன்னா இவ எல்லாத்தையும் இழந்துட்டா. புருஷன் செத்து போயிட்டான், எங்களுக்கு பிறந்த 5 பேர குழந்தைங்களும் செத்து போச்சு, அவங்களுடைய 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இப்ப இவ தனியா இருக்கா, வயசும் ஆகி போயிடுச்சு. ஆனா இன்னும் கர்த்தர் பிடிக்கிறான்னா இது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு ரூத்து தன் மாமியாரை பற்றி கொண்டார். ரூத்து 1:15 சொல்லுது, மாமியார் கூப்பிட்டு நெகோமி கூப்பிட்டு சொல்றா, இங்க பாரு உன் தங்கச்சி உன் சகோதரி ஒருபால் என்ன பண்ணிட்டா, அவ சொந்த ஊருக்கே போயிட்டா, அங்கே போய் கல்யாணம் பண்ற கிளம்பி போயிட்டா, நீ அவ பின்னாடியே போயிருங்கிறா. ரூத்து 1:16 அதுக்கு அந்த ரூத்து சொல்றா, அப்படியெல்லாம் போக மாட்டேன், உங்க கூட தான் வருவேங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதெல்லாம் தாண்டி அவ பெருசா ஒரு விஷயத்த பாத்துட்டா. என்ன பாத்துட்டான்னா கர்த்தருங்கிறாள அப்படின்னு ஒண்ணு, நான் கும்பிடுற சாமி எல்லாம் பெருசு இல்லைங்க, நீங்க கும்பிடுறீங்க பாத்தீங்களா அந்த சாமி ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க நிறைய பேர் எதை சொந்தம் கொண்டாடுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்க அப்பா சொத்து எனக்கு தான், எங்க அப்பா வண்டி எனக்கு தான், எங்க அப்பா வீடு எனக்கு தான், எங்க அப்பா காடு எனக்கு தான். ஆனா இந்த ரூத் என்ன பண்ணான்னா சொத்து சுகத்தை நாடல, சொத்து சுகமோ உலக காரியத்தை நாடல, நீர் கும்பிடுற கடவுள் இருக்காரு பாத்தீங்களா அந்த கடவுள் தான் எனக்கு வேணும்னு ரூத்து மெய்யான தேவனை பற்றி கொண்டார். அது மாத்திரம் கிடையாது, அவ திரும்பியும் தன் மாமியாரை பார்த்து சொல்கிறார் ரூத்து 1:17 நீர் மரணமடையும் இடத்துல நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ண போடுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஸ்தோத்திரம். இப்பதான் பாக்குறா, மருமக என்னதான் போனாலும் நம்ம கூட வரும் ஒத்தக்கால நிக்கிறாளன்னு சொல்லிட்டு நகோமி என்ன பண்றான்னா, அவள் ரூத்து 1:18 சொல்லுது, அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவட்ட எதையுமே அவ பேசலையாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு 2:27 சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இது ரொம்ப ஒரு கஷ்டமான வார்த்தைங்க. நம்ம என்ன செய்ய முடியாது, இத ஃபாலோ பண்றதுக்கு நம்மளால முடியல. என் சிந்தனை ஒன்னா இருக்கு, என் செயல்கள் ஒன்னா இருக்குது. ஆனா இதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால முடியல. உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. உலகத்தால கரைவிடாத கூடிங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம சுய சித்தத்துல சில நேரத்துல ஈடுபட்டுருக்கோம். கஷ்டப்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம சுய சித்தத்துல உள்ள போன உடனே நல்லா தெரியும், எல்லாருமே அனுபவிச்சிருவோம், நான் நல்லது செஞ்சேன் கடைசியில எனக்கு தானே இருந்துச்சு கெட்டதா விடிஞ்சது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும்.
எப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவுறோம்? தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு சிநேகமா இருக்கிறோமா? இல்ல உலக மனுஷனோடு இருக்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கு. உலக சிநேகம் எப்படி? நான் என் அண்ணன், என் தம்பி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய மச்சனை ஒருத்தன் எனக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் அவனுடைய சகோதரனுக்காக ஜெபிக்கிறதுக்காக 2 தடவை முயற்சி பண்ணி முடியல. அப்ப அந்த அவனுடைய சகோதரனுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ரத்த பாசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அப்படி துடிக்கிறத கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அவன் ரொம்ப துடிக்கிறான், தயவு செஞ்சு நீ என்ன பண்ணு பேசுகிறாரு. 2 முறை நாங்க முயற்சி பண்ணியுமே எங்களால அந்த பிரேயரை அந்த மாப்பிள்ளையோட கனெக்ட் பண்ணி ஜெபம் பண்ண முடியல. இங்க ஒரு ஆத்மா தன்னுடைய சகோதரனுடைய மனம் மாறுதலுக்காகவும், தன் சகோதரனுடைய குடும்பம் கட்டப்படுவதற்காகவும், தன் சகோதரனுடைய கட்டுகள்ல இருந்து, அவனுடைய பிரச்சனையில இருந்து, அவனுடைய சிந்தனை போராட்டத்திலிருந்து, அவன் இருதயத்துல சமாதானம் இல்லாத இருக்கிறான். அவனுக்கு ஒரு சமாதானம் வரணும்னு அவன் சகோதரன் அங்க உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க அதுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். அடிக்கடி சொல்லுவேன், யாருக்கு பசிக்கோ அவங்கதான் சாப்பிடணும் மாப்பிள்ளாம. இப்ப இவங்க எல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. யாரு? நகோமியும் அவருடைய மருமகளாகிய ரூத்தும் 2 பேரும் ஊருக்குள்ள வந்தவன வரும்போதே அங்க போன வாரமே நம்ம பார்த்தோம். எல்லாம் ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்க, நகோமி வராங்க, எப்ப நகோமின்னு கூப்பிடாத, நான் செல்வந்தனா என் 2 பிள்ளைகளோட போனேன், கணவனோட போனேன், எல்லாரும் இறந்து இப்ப நான் தனித்தவள வரேன், ஏன்னா மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுவா. ரூத் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நகோமிக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கான். அந்த சொந்தக்காரன் தான் போவாஸ். இவன் பெரிய பணக்காரனா இருந்தானா. வசனம் சொல்லுதுங்க, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord it makes rich and he addeth no sorrow with it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா. உலகத்துல மனுஷங்க என்ன பண்றான், பிசினஸ் பண்றான், வேலை செய்யறான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான், ஒரு புதுசா ஸ்டார்ட் அப் பண்றான், நிறைய பணங்களை சம்பாதிக்கிறான். நல்லா பாத்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், அவனும் பணக்காரனா தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறான், எனக்கு அவன் அளவுக்கு பணம் இல்ல, கம்மியா தான் இருக்கு, ஆனா அவன் தானே இயேசு கிறிஸ்துவ செழிப்பா இருக்கிறான்னு அது தவறான புரிதல். வசனம் சொன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். If the unbelievers, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத புறஜாதியை சேர்ந்த மார்க்கத்தை சார்ந்த புற மார்க்கத்தை கை கொள்ளுகிறவர்கள், அவர்கள் பணத்தை சம்பாதிப்பாங்க. கோடீஸ்வரன், அவனுக்கு கார் இருக்கும், வீடு இருக்கும், நீ போகும்போது வரும்போது செழிப்பா இருக்குமான்னு தெரியும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வேதனையே உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அவரை உள்ளத்துல வச்சுட்டு அதுல கிடைக்கிற ஐஸ்வர்யத்துக்கு என்ன பண்ணா, அதனோட அவர் வேதனையை கூட்டார். பணத்தை சம்பாதிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கு நினைச்சீங்கன்னா உண்மையிலே இல்லைங்க. பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்றான்னா அவன் பயத்திலே வாழ்றான். அவன் அந்த ஆஸ்தியை அனுபவிக்க முடியாம அவன் சரீரத்துக்குள்ளதாக அவ்வளவு நோய்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அவர் ஐஸ்வர்யத்தை மாற்றம் தரது கிடையாது, அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார்னா சுகரு, பிரஷரு, டிபி, மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விதமான நோய்கள் இருக்கு. அந்த நோய்கள் உள்ளவங்க காசு எவ்வளவு இருந்து முடியாது, சாப்பிட முடியாது. ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார், அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கத்தக்கதாக உங்கள் சரீரங்களையும் அவர் பலப்படுத்துவாராங்க. எதுக்கு இயேசு கிட்ட வரேன்னா இதுக்குதாங்க. நான் வந்தோம்னா அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், என் சரீர சோர்வை நீக்கி போடுவார். இதை எல்லாத்தையும் தாண்டி நான் கொஞ்சம் காலம் தான் இந்த உலகத்துல வாழ போறேன். இந்த கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிருவேன். இறந்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல ஒரு அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போக முடியாதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், தியானிக்கிறோம், அதை இருதயத்துல எழுதிக்கிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இப்போ ரூத் தான் மாமியார் நகோமியை பார்த்து சொல்றா, சரி சொந்த ஊருக்கு வந்துட்டோம், வந்து ஊர்ல இருந்தா முடியாது, சாப்பிட முடியாது, அதனால என்ன பண்றேன், வயல்வெளியில போய்
யார் கண்கள்ல நமக்கு அனுமதி கிடைக்கும் அவங்க தோட்டத்துல போய் கீழே விழுத அந்த தப்பு கதிர்களை பிறக்கிக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு தன் மாமியார்ட்ட பெர்மிஷன் கேக்குறா, எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறா. இப்ப மாமியார் என்ன பண்றான்னா, அதற்கு இவள் என் மகளே நீ போ என்றாள். இந்த தப்பு கருதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல இருக்க வில்லேஜ் சைடுல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீனி கிழங்குன்னு ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா பழைய காலத்துல விளைய வைப்பாங்க. விளைய வச்ச உடனே அது அந்த தோட்டத்துக்காரங்க சீனி கிழங்கு, இந்த கடலை, இந்த பூமி கடியில விளையில பொருட்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல வேலையாட்களை வச்சு அந்த கிழங்கெல்லாம் புடுங்கி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல விளைஞ்ச கிழங்கு என்ன பண்ணா பூமிக்கு அடியில போயிரும். அதை தோண்டி எடுக்க முடியாது, அது நிலத்துக்காரன் எடுக்க முடியாது, விட்டுருவான். அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, உழவு ஓட்டுறதுக்காக காளமாடோ இல்லைன்னா டிராக்டரோ வரும். சோ காளமாடு ஓட்டிட்டு போகும்போது அப்போ அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட போய் நின்னோம்னா, எப்பா தப்புகளுக்கு பிறக்க மாட்டோம். நல்ல ஒரு 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 நியாயமான ஒரு எஜமானன் என்ன பண்ணா தோட்டத்துக்கு போனோம்னா, எனக்கு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம், இதுல பிறகு சாப்பிடுமான்னு விட்டுருவான். சில பொறாமை எடுத்தது, சில எதுனா அடுத்தவன் நல்லா இருக்க கூட நினைக்கிறது யாரையும் உள்ள விடாது, அதுவும் வாழாது மத்தனும் விளையாடாது. ஆனா அநேகர் என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை இருக்கும்போது தம்பி பிறக்குங்க தம்பின்றாங்க. சோ அதை தப்புக்கிறது, அந்த கிழங்கு போய் நீங்க என்னன்னா உழவு ஓட்டிட்டு போகும்போது கிழங்கு வெளியில வரும், ஓடி 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 என்ன பண்ணுவோம் பிறக்கும், அதை பிறக்கிட்டு வந்து வீட்டுல வந்து சாப்பிடுவோம். சோ இது வந்து பழைய காலத்துலயும் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. தப்புக்கிறது போய் என்ன பண்றேன், அந்த கோதுமை அறுக்கும்போது கீழே விழும், அதை பிறக்கிட்டு வந்து அதுல நீங்களும் நானும் சாப்பிடலாம் சொல்லிட்டு மருமகன் என்ன பண்றான்னா பெர்மிஷன் கேட்டுட்டு போறான். மாமியார் அனுப்பி விட்டுதா நகமையும் ரூத் 2:3 சொல்லுது, அப்படி அவ வயல் அறுக்கிறவருக்கு போன தற்செயலா நேரிட்ட அந்த வயல் தான் எலிமெலக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதா இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தற்செயலா தான் நடக்குதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தற்செயலா தான் நான் வந்தேன், ஏதோ யதார்த்தமா தான் வந்தேன், ஏதோ ஒண்ணு எனத்தையோ சொல்றான், ஓவர் என்ன பண்றான் ஸ்தோத்திரம், எனத்தையோ ஜாயின் பண்ணுன்னு என்ன பண்றான் கட்டாயப்படுறான், அதுக்காக தான் சேர்ந்தேன். தற்செயலா என்ன பண்ண, எங்க ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்தேன், தற்செயலா தான் இந்த வேலையில ஜாயின் பண்ண, தற்செயலா தான் இந்த இடத்துக்கு மூவ் ஆகி வந்தேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ தற்செயலா வரல, நீ வரும்படியாய், நீ இடம் பெயரும்படியாய், உன் வாழ்க்கை முன்னேறும்படியாய், உனக்காய், உன் பின்புலமாய் உன் சகோதரனோ, உன் தாயோ, உன் உடன்பிறப்புகளோ அவருடைய ஜெபங்கள் தான் உன்னை தற்செயலாய் நடத்தி செல்கிறது. இவருடைய ஜெபம் தான் என்ன பண்ணுது, குடும்பத்தை கட்டி மேல எழுப்புகிறது. இப்ப இவ போன அனுமதி கொடுத்தாலும் நெகோமி என்ன பண்ணிருப்பான்னா, வீட்டுல உட்கார்ந்து என் மருமகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு அவ ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவருடைய ஜெபத்தின் நிமித்தமாய் இந்த ரூத்துக்கு கிடைச்சதுதான் அந்த போவாசனுடைய தோட்டம். இவ அங்க வந்து கருதை பிறந்துக்கிட்டு கூட வாசல்ல உட்கார்ந்துருக்கா. அப்பதான் என்ன பண்றாரு, போவாஸ் வாராரு. போவாஸ் வந்து பார்த்து தோட்டத்துக்காரங்களை பார்த்து, பெரிய பணக்காரன், நான் அடிக்கடி திரும்பி சொல்றேன், தன்னை தாழ்த்துக்கிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துக்கிற எவனும் தாழ்த்தப்படுவான். என் வேலையில ஒரு உயர்வு வரணும், என் இருக்கிற இடத்துல ஒரு உயர்வு வரணும், என் சம்பாத்தியத்துல ஒரு உயர்வு வரணும், என் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம் ஆகணும், எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னா கர்த்தர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். தேவனை ஏன் முயற்சியில் என்ன பார்த்தேன், ஏன் பிளானு, ஏன் திட்டம், ஏன் விஷயம் இதெல்லாம் வச்சு எங்க அம்மாவை மாத்திரலான்னு பார்த்தேன், என் பொண்டாட்டியை மாத்திரலான்னு பார்த்தேன், என்னதான் சொன்னாலும் ஒண்ணுமே என்ன மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. உங்க முயற்சி என் முயற்சி எல்லாம் வேஸ்ட். கர்த்தர் சித்தமும் கர்த்தர் வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தேவ பிள்ளைகளை, மனுஷ முயற்சி அற்ப பிரயோஜனம், அது ஒன்றுக்குமே உதவாது. அவன் வந்து வாழ்த்துறான், என்ன வாழ்த்தான், வேலைக்காரங்களை பார்த்து ஒரு பெரிய பணக்காரன் கீழே இறங்கி வந்து அந்த தோட்டத்துல இருக்கிறவங்க பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு போவாஸ் வாழ்த்துறான். அதுக்கு அங்க கூட இருக்கிறவங்க திரும்ப என்ன இந்த வேலை பார்க்கிற வேலையாட்களா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, என்னைக்கு நம்மளை தாழ்த்தி நம்ம காரியத்தை சொல்றோமோ அப்ப நமக்கு ஒரு வாழ்க்கை மாறுதலாய் முடியும். ரூத் 2:5 சொல்லுது, பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் அந்த அறுக்கிறவங்களுக்கு மேல ஒரு கண்காணி வச்சிருப்பாங்க.
அவனை பார்த்து கேக்குறான், எப்பா இந்த நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பொண்ணு என்ன பண்றது வந்திருக்கா, அந்த பெண் பிள்ளை யாருடைய என்று கேட்கிறான். அந்த அறுக்கிற கண்காணி சொல்றான், எப்பா இவங்க வந்து உங்க சொந்தக்காரி ஒருத்தர் இருக்கால எலிமெலக்கு, அவருடைய மருமக, நெகோமியுடைய மருமகங்க. இவ மோவாப் தேசத்துக்காரி, மோவாப் தேசத்து பெண் பிள்ளை. இங்க வந்து காலையில இருந்து இங்க என்ன பண்றா, அறுத்துக்கிட்டு இருக்கா. நான் தான் பெர்மிஷன் கொடுத்து என்ன பண்ணேன், ரூத் 2:7 சொல்லுது, அந்த கண்காணி சொல்றான், நான் தான் பெர்மிஷன் கொடுத்து இந்த தோட்டத்துக்கு முன்னாடி அறுக்கிறதுக்கு முன்னாடியே பிறக்கிட்டு போன்னு பெர்மிஷன் கொடுத்தேன். இவன் இப்ப இந்த கூடாரத்துக்குள்ள வந்து இணல்ல வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுதுங்கிறான். அப்ப ரூத் 2:8 சொல்லுது, போவாஸ் ரூத்தை பார்த்து, இந்த பெரிய பணக்காரன் அந்த அடிமை பெண்ணு எங்க வேற நாட்டுல இருந்து பிழைக்கிறதுக்கு தன் மாமியாரோட இங்க வந்திருக்கிறா, சொத்து கிடையாது ஒண்ணு கிடையாது, அன்னன்னைக்கு பிறக்கிட்டாதான் சோறு. பெரிய பணக்கார அவளை பாக்குறான். ரூத்தை பார்த்து, மகளே கேள், நீ பொறுக்கிக் கொள்றதுக்கு வேற வயலுக்கு போகாத, இந்த இடத்துல பொறுக்கிக்கோ, என் ஊழியக்கார பெண்கள் கூட இரு அப்படி சொல்லிட்டு, இவளுக்கு இந்த ரூத் மேல இந்த போவாசுக்கு எதற்கு கண்கள் போதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் த பிரேயர் ஆஃப் நெகோமி. இவள் அறுக்கிறதுக்கு அனுப்பிட்டு மருமக எக்கேடு கெட்டு போன்னு சொல்லல, அவள் என்ன பண்றான்னா தன் மருமகளுக்காய் அந்த ரங்கத்துல, நான் என் சொத்தெல்லாம் இழந்து போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு மருமகள் தான் இருக்கிற, அவளும் தப்புக்கிறது பிறக்கிட்டு வந்து என்ன முடியும், அதுலதான் நாங்க ஜீவனம் பண்ணணும், அவளுக்கு நீங்க தயவு செய்யுங்கன்னு மாமியார் மருமகளுக்காக செபித்து கொண்டே இருந்தா. அவளுடைய ஜெபத்திற்கான பலனை தான் ரூத் இங்க பாக்குறா. பெரிய பணக்காரன் வந்து என்ன சொல்றான்னா, இங்க பாருமா, வேற வயலுக்கே போகாத, என் வேலையா இருக்கிறபடியே எனக்கு நிறைய வயல் இருக்கு, நீ இந்த அறுக்கிற காலம் ஃபுல்லா பிறக்குனாலும் இங்க நீ ரொம்ப நாள் பிறக்கலாம்னு சொல்லி, அது மாத்திரம் கிடையாது, என் தோட்டத்துக்கு குடிசையில நீங்க வந்து நினைச்சுக்கோ, தண்ணி குடிச்சுக்கோ, நீ வேற எங்கேயும் போகாதுன்னு அவளுக்கு நிறைய காரியங்களை சொல்லி முடிச்சுட்டு அவளையும் கருது அனுப்பிட்டு திரும்ப என்ன பண்றானா, போவாஸ் போய் ரூத் 2:7 அந்த அறுக்குறவங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, அவ பிறக்கும்படியா சில விதத்தை சிந்தி விட்டு போங்க. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவளுக்காய் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். அதை தாண்டி திரும்பியும் சொல்றான், நான் இன்னொரு விஷயம் செஞ்சிருக்கமா, நீ அறுத்துட்டே போவல, அதனால என்னன்னா தப்புக்கிறது பிறக்க வந்திருக்கா பிழைக்க வந்திருக்கான்னு உன்னை பத்தி என்ன பண்ணாங்க கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு என் வேலைக்காரன் திட்டமா சொல்லிட்டேன், நீ ஒண்ணுக்கும் பயப்படாத அப்படிங்கிறா. இப்பதான் அந்த ரூத்துக்கு கொஞ்சம் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு, ஒரு டிஃபரன்ஸா ஃபீல் பண்றா. என்னடா இது, ஒரு பெரிய பணக்காரன் நம்மளை பார்த்து வந்து நம்ம கிட்ட பேசுறான், நம்ம கிட்ட பேசுனது மாத்திரம் கிடையாது, என் கூடாரத்துல தண்ணி குடிச்சுக்கோ, இங்கே உட்கார்ந்துக்கோ, அறுக்கிற காரப்புல என் வயல்ல அறுத்துக்கோங்கிறான். அவளுக்கு வித்தியாசமா தோண உடனே ரூத் 2:10 சொல்றாரு, அவ திரும்ப அந்த போவாசுக்கு நேரம் முகங்குப்புற விழுந்து, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றார். நமக்கு அப்படித்தானே சில நேரத்துல கேள்வி வரும், ஹல்லேலூயா, நான் வேற ஜாதி நீ வேற ஜாதி, எனக்கு எப்படி நீ இந்த சலுகை செய்யறன்னு நினைச்சுவோம், நம்ம சில நேரத்துல கேட்போம், தோணும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெபம், த பவர் ஆஃப் பிரேயர்னு சொல்லுவாங்க. நமக்கா பின்னாடி நம்ம பேரை சொல்லி ஒருத்தங்க ஜெபிக்கிறாங்கன்னா அதனுடைய பலன் நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்குங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு சாட்சியை சொல்றது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாட்சின்னு கேட்டீங்க அப்படின்னா, அநேக நாட்களுக்கு முன்பதாக அந்த கொரோனா சீசன்ல இந்தியால இருக்கும்போது எங்க சித்தப்பா ஒரு ஆள் ஆட்டோ ஓட்டுவார். அவருடைய பேரை சொல்லி அடிக்கடியா ஜெபிக்கும்படியா அவர் வீட்டுக்கு போக முடியாது, என்ன ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருப்பார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதுடா இது, எதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே போய் சொல்றாரு. அவர் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் என்னாரு, அவர் கூடயே தான் நான் போனேன். எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, என்னடா நம்ம பைபிள் வாசிக்கிறோம் எல்லாம் பண்றோம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அனுப்புறாரு, இந்த பொலிட்டிஷியன் ட்ரெயினும் இது நமக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லும் போது
அவருடைய உறவினர் ஒருத்தர் தெக்குமலையில இறந்தாங்க, ஒரு ஏஜ்டு பர்சன். அப்ப அந்த அடக்கத்துக்கு போகும்போது அங்க போய் உட்கார்ந்துக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை போ 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 போ, அவர்களுக்காக ஜெபி, அவங்க குடும்பத்தை தாங்க, அவங்களை இப்படி நடத்துன்னு சொன்னது அவங்களுக்காக கிடையாதுப்பா. நீ இப்ப பாக்குற பாத்தியா ஒரு சரீரம், இந்த ஆத்மா அவங்களுக்காக ஜெபிச்சது. இந்த ஆத்மா இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து முழங்கால் போட்டு என்ன நோக்கி கூப்பிட்டுச்சு, அதனாலதான் நான் உன்னை அனுப்புனேன்னாரு. யோசிச்சு பாருங்க. யார சம்பாதிக்கணும்? காசு பணத்தை இல்லைங்க, அது தேவைதான். ஆனா உங்களுக்காய் உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க கூடியவர்களையும் சம்பாதிச்சு கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. அது நமக்கு கஷ்ட காலத்துல அதுதான் நமக்கு உதவியா இருக்கும். அதுதான் நமக்கு காரியத்தை வாய்க்க செய்யும். அவங்க ஜெபிச்சுட்டாங்கன்னா நம்ம குடும்ப பிரச்சனை மாறிடும். நம்மளும் அந்த ஜெபத்தை பிடிச்சு கொண்டு நம்மளும் அவங்கள போல இன்னும் பிறருடைய குடும்பத்துக்காக நம்ம என்ன ஆரம்பிச்சிருவோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். 2:11 சொல்லுது, அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைஞ்ச பிறகு நீ உன் மாமியாருக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் உன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அறியாத ஒரு இடத்திற்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியாத இடத்துக்கு நீ இங்க வந்திருக்குன்னு எனக்கு சொல்லப்பட்டுச்சுமா. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் காரியத்துல எனக்கு என்ன சொல்லிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஸ்தோத்திரம். திரும்ப இந்த போவாஸ் அவளை பார்த்து சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். போன வாரம் இதை கொடுத்துக்கிறோம். யாருடைய சட்டைகளுக்கு கீழே போறோம்? தயவு செஞ்சு என்ன சொல்றோம், மனுஷன் மட்டும் நம்ம செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது. அவன் எப்பனாலும் மாறி மாறி பேசுவான். எப்பவுமே கர்த்தருடைய சட்டைகளின் கீழே இருந்துட்டீங்கன்னா அவர் காரியத்தை அனுகூலமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 2:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நீங்க உலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஊழியம் பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா வரும்போது என்ன பண்றாங்க, ஹல்லேலூயா, இவன் இந்த ஜாதி இல்ல, பெரிய பாஸ்டர்ஸ். எப்ப பரலோகத்துக்குள்ள போறிய, அப்ப அங்க போய் பார்க்கும்போது அதே ஜாதிக்காரன் உட்கார்ந்துருந்தான்னா, ஏசப்பா இங்க பாருங்க, இங்கெல்லாம் நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணீங்க, நரகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க. நரகத்துல என்ன பண்ணுங்க, எங்க ஜாதிக்கு முறையா தனியா ஒரு இடத்த ஒதுக்கிறீங்கன்னு கேப்பையா? இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்றதுதான். இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம், அதெல்லாம் பார்க்காத. இருதயத்தை பார், ஆத்மாவை பார், அவர்களை பரலோகத்துக்கு வரும்படியான வழிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடு. யாக்கோபு 2:21 சொல்லுது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். எது உங்களை ரட்சிக்கும்னா, கேக்குறீங்க பார்த்தா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களை ரட்சிக்கும். நீங்க வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, வேத வசனம், அதுதான் உங்களை மாற்றும். அதற்காகத்தான் இந்த கூடைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங். எப்படியா கவலைப்படாம இருக்கிறது? எங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு தெரியுமா? எனக்கு இன்னும் எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா? நான் எப்படி கவலைப்படாம இருக்கிறது? அதுக்குதான் பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். யாருமே சொல்ல முடியாதுங்க, ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ரெக்வெஸ்ட், ஒரு மினிஸ்ட்ரியை பார்த்து ஒரு மினிஸ்டரை பார்த்து லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, பெட்டிஷன் எழுதி போடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அங்கெல்லாம் போடுற பெட்டிஷன் நடக்குமோ இல்லையோ, ஆனா நீங்க உங்க வீட்டுக்குள்ள இல்ல உங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் 2 செகண்ட் நீங்க கண்ணை மூடி உங்க இருதயத்துல இருந்து உங்க மனசாட்சியை திறந்து, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை மாற்றுங்கன்னு ஒரு பெட்டிஷனை மட்டும் இன்னைக்கு பரலோகத்துல போடுங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க நைட்டு போகும்போது தயவு செஞ்சு தேவ பிள்ளைகளே
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்களே, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா? நான் உன்ன சொல்றேன், என் பொண்டாட்டி உன்ன செய்யறா. என் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண எங்க அம்மாவை சொன்னா எங்க அம்மா அப்படி அதுக்கு மேல இருக்குன்னு நீங்க அப்படி குழப்புகிற ஆவியோடு இருக்கிறீங்க. இல்ல மருமகள் மாமியாரோட ஒப்புரவாக மாட்டோம், மாமியார் மருமகளோட ஒப்புரவ மாட்டோம், நான் செத்தாலும் மூஞ்ச முழிப்புல இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒன்று செய்யுங்க, தேவன்ட்ட ஒப்பு கொடுங்க. தேவன்ட்ட ஒப்பு கொடுங்க. தேவன் தான் சகலத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:7 சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிசாசு மேல எங்க அட்டாக் பண்றாங்க கேட்டீங்கன்னா, உங்க சிந்தனையை தாங்க. இந்த சிந்தனைக்குள்ளதான் என்ன பண்றாங்கன்னா, என்னத்தையா யோசிக்கிறோம், எதையாவது சிந்திக்கிறோம், ஏதாவது மாறுதல் நடக்க என்ன பண்றோம்னா தேவையில்லாத ஆலோசனைகளாக பூந்து போயிடுறோம். இந்த சிந்தனையை என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா இருதயம் சமாதானமாகும். சிந்தனையில போராடுகிற பிசாசு வெளியில போயிடும். எதுக்கும் கவலைப்பட வேண்டிய விஷயமே இருக்காது. பிலிப்பியர் 4:8 சொல்லுது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவையில்லாத காரியத்தை சிந்திக்க கூடாதான். பிலிப்பியர் 4:8 தெளிவா சொல்றாரு. நீங்க எதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? தேவனுடைய வருகையை சிந்திச்சு கொண்டிருக்கணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளணும். அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் இடைபடுவாராக. எங்கும் புகழேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவ வார்த்தை இடப்பட்டும். ஓ பிசாசின் கிரியைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், மாம்சிக கிரியைகள், மாய்மாலமான கிரியைகள், உலகத்தினுடைய அழிவுகளுக்கான கிரியைகள், ஓ எசேபேலின் ஆவிகள், வஞ்சனையின் ஆவிகள், ஓ பொருளாதாரத்தினுடைய இச்சையினுடைய ஆவிகள், எல்லாவற்றிலிருந்து நீரே ஒரு விடுதலை கொடுங்க பிதாவே, ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் காண்பிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அநேக நாட்களாய் ஒரு கட்டுக்குள்ளதாய் சிக்கி இருந்து அங்கும் இங்குமா ரீகானா சந்த ரீபாபா ஆவியிலே பலப்பட விடாதபடியாய் இந்த கூட்டத்துக்குள்ளே போராடின ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. இதோ வார்த்தை குறிப்பிட்ட ஒருவருக்காய் வருகிறது. அநேக நாட்களாய் ஒரு கட்டுக்குள்ளதாய் இருந்தாய், ஒரு பிடிக்குள்ளதாய் இருந்தாய், ஒரு குழப்பத்துக்குள்ளதாய் இருந்தாய். இதோ தேவ ஆவியானவர் ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு மாறுதலை கொடுத்து, அநேக கட்டுகளிலிருந்து விடுதலையை எடுத்து உன்னை ஆவி ரீதிகளை பலப்படுத்த போகிறார். இனி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து வருகிறது. சிந்தனை மண்டலத்திற்குள்ளதாக கட்டப்பட்டதாய் ஒரு பாரமா இருக்கிற காரியத்திலிருந்து இந்த இரவிலே தேவனோடு நீ ஒப்புரவாகி தேவனிடத்திலே கேள், மனுஷனிடத்துல இல்ல, உன் இருதயத்தை தேவனிடத்துல ஊற்று. அவர் சகலத்தையும் மாற்றி எடுத்து நீ விரும்புகிற பிரகாரமாகவே உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஹல்லேலூயா. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாத இருக்கிறார். சிலருடைய கட்டுகளும் சிலருடைய இருதயங்களையும் கர்த்தர் வெண்மையாய் மாற்றி தருகிறார். ஒப்பு கொடுங்க, இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. போராடுகிற ஆவிகள் வெளியே போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து செபிக்கிறேன். வெளியே போ பிசாசு. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.